Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே சாம்பார் செய்ய தெரியும். நான் இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்க்காக சின்ன சில நுணுக்கமான டிப்ஸோட இன்னைக்கு சாம்பார் செய்து காட்ட போறேன். இந்த மெத்தட்ல நீங்க உங்க வீட்ல சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அருமையா வரும். இப்போ இத எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமும் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு புளியையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வந்த பிறகு இது கூட நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த முள்ளங்கி நல்லா வேகட்டும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதையும் இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். சாம்பாருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காய் நல்லா வதங்கணும். கொதிக்கிற நேரத்தை விட வதங்குற நேரம் தான் கொஞ்சம் கூட எடுத்துக்கும். நல்லா வதக்கி விட்டு செஞ்சிங்கன்னா நல்லா அந்த சாம்பார் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் பயன்படுத்துகிறேன். இதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ மேலே சஜஸ்டட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இல்லைனா இந்த வீடியோவுக்கு எண்டுலேயே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாம்பார் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா அந்த காய்கறியோடு நல்லா கலந்து விடுங்க. இந்த சாம்பார் மட்டும் இல்லை, எந்த சாம்பார் செய்தாலும் இந்த மாதிரி சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு கலந்து விடுங்க. அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை உடனே போகும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு ஒரு பர்ஃபெக்டான பருப்பு எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு 2 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் மஞ்சள் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுடைய குக்கர் பொங்கி வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குக்கரில் ஓரங்கள்லாம் படிய ஆரம்பிக்கும். அது கழுவுறதுக்கு சிரமமாயிடும். அதனால தான் நான் காய் வதக்கும் போது மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் முக்கியமாக பண்ணுற தவறு என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு ரொம்ப குழைய வேக விட்டுருவாங்க. அந்த மாதிரி குழைய வேக விட்டிங்கன்னா அந்த சாம்பார் செய்யும்போது தடன்னு மண்ணு மாதிரி இருக்கும். ஒரு சுவையே இல்லாத மாதிரி இருக்கும். எப்பவுமே பருப்பு முழுக்க வேகணும். அதே சமயத்தில் முழுக்க கரைஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம ஒரு தடவை கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு ஒன்றும் பாதியமாக வெடிப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா அந்த சாம்பார் நல்ல ஹோட்டல் ஸ்டைல் சுவையில், அதை விட அருமையான சுவையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் இது கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியும் இது கூட சேர்த்துடலாம். புளி ரொம்ப குறைவாகவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. ஒரு கரெக்டான ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம். உப்புலாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய பர்ஃபெக்டான சாம்பார் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாம்பாருக்கு முன்னாடியே தாளிக்கக்கூடாது. கடைசி ஸ்டேஜில் தாளிச்சிங்க அப்படின்னா அந்த சாம்பார் ரொம்ப அந்த தாளிப்பு மணத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே முக்கியமாக ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்து தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் நல்ல மணமாகவும் இருக்கும். சாம்பாரில் தாளிக்கும் போது உளுந்து பருப்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த 3 வேளைக்குமே அந்த சாம்பாரை உங்களால் அந்த ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். கெட்டு போகாது முக்கியமாக. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் தாளித்து கொட்டிடலாம்.
இப்போ அந்த தாளிப்பு சூட்டில் இருக்கும்போதே கூடவே இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி தாராளமாக சேர்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதான் நம்முடைய பர்ஃபெக்டான சாம்பார். ரொம்ப அருமையாக நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போயே வாசனை என்னுடைய கிச்சன் ஃபுல்லாக நல்லா கும்முன்னு சூப்பராக இருக்குது. சாதத்தோடையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து டிஃபனோடையும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.